ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க. லிமிட்டட் ஸ்டாக் மட்டுமே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுங்க. ரொம்ப மெயின் ரோட்டில் இருந்து அப்படியே சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி 3 பெட்ரூம் 2 பெட்ரூம் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃப்ளாட்டுங்க. மொத்தமாக 6 ஃப்ளாட்டு தான் இருக்குது. கிழக்கு பார்த்து மேற்க பார்த்து அமைஞ்சிருக்கு. இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம சொந்தமெல்லாம் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிட்டட் க்ரௌட் இருந்தாலும் சரி, இல்லை பிஜி ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறவங்க பிஜி, அப்புறம் இல்லாட்டி கெஸ்ட் ஹவுஸு, கம்பெனி கார்பரேட்டினுடைய சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் அமைக்கிறதுக்கு அது மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்க அப்படியே ஒட்டுக்காய் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 25,000 லிட்ரு 2 வாட்டர் டேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பு ஜலமூலையில் அமைஞ்சிருக்கு. அதுபோக செக்யூரிட்டி கார்டுக்கு தனி ரூம் இருக்குது, யூபிவிசி இருக்குது, பவர்ஸ் பேக்கப் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, 24/7 செக்யூரிட்டி கேமரா இருக்குது. சுற்றி வர நல்ல இடம் விட்டு அற்புதமாக வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்கக்கூடிய இந்த 213 BHK ஃப்ளாட்டுங்க. கோயம்புத்தூர் வடவள்ளியில் அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸு, லிஃப்ட்டு, அப்புறம் நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான அனைத்து அமெனிட்டிஸோடு அமைஞ்சிருக்கக்கூடிய கிழக்கு பார்த்து அமைஞ்ச இந்த ஃப்ளாட்டுங்க 213 BHKயில் அமைஞ்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம 3 BHK பற்றி போட்டிருக்கோம் வீடியோ. 2 BHK ஃப்ளாட்டை பார்த்து பார்க்கலாம் வாங்க. மேலே ஸ்டெப்ஸும் இருக்குது, லிஃப்ட்டும் இருக்குது. நம்மளுக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங்க. சுற்றி வர வாக்கிங் ஜாக்கிங் ட்ராக் இருக்குது. ட்ரைனேஜ் வாட்டருக்கு ப்ராப்பராக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுப்பீரியர் பிராண்டரில் போட்டிருக்காங்க. பைப்ஸில் இருந்து எலக்ட்ரிக்கல், இன்டீரியர், அப்படி எல்லா ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு பார்த்து செஞ்சுருக்காங்க. பாருங்கள், நல்ல பெரிய கார் பார்க்கிங், கவர்டு கார் பார்க்கிங்க. பஸ் ஸ்டாண்டில் இருந்து சும்மா கூப்பிட்ற தூரத்துலேயே இருக்குது நம்மளுக்கு. இது கோயம்புத்தூர் வடவள்ளியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த 213 BHK லிமிட்டட் க்ரௌட் அப்பார்ட்மெண்ட்டுங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லிஃப்ட் ஒட்டியே ரைட் ஹேண்ட் சைடு வெஸ்டர்ன் ஃபேஸில் நல்லா ஹெவியான மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நல்ல பெரிய ஹெவியான மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளே போனோம் அப்படின்னம்னா 15:30 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் மேற்கு சைடு வால் ஃபுல்லுமே நல்லா உட்டனில் நம்மளுக்கு டிவி யூனிட்டு, பேஸ் கேபினெட்டு, லூவரில் நம்மளுக்கு டிசைன் பண்ணி அற்புதமாக பண்ணியிருக்காங்க. கீழே 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபைட் டைல்ஸ் போட்டு அதுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் அப்படியே உட்லேயே பண்ணி ஃபேன் போட்டு ஸ்பாட் லைட் கொடுத்து அழகுபடுத்தியிருக்காங்க. இந்த ஹாலில் இருந்து கிச்சனுக்கு போகும்போது ஒரு டைனிங் ஹால் போர்ஷன் மாதிரி சின்னதாக ஃபோயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உட்டனில் லேசர் கட்டிங் பண்ணி உங்களுக்கு பூஜா யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிழக்க பார்த்த மாதிரி உட்லேயே லேசர் யூனிட் பண்ணி ஒரு பக்தி மனம் கமல்ற மாதிரி ஒரு தெளிவான முறையில் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதை ஒட்டியே வாஸ்து பிரகாரம் நம்மளுக்கு வாயு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சனுங்க. எல் டைப்பில் டேபிள் டாப் போட்டு கொடுத்து நல்ல பெரிய சிங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. 3 அடிக்கு மேலே உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் பண்ணுறக்காக எல்லா ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே லேஃப்டில் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய கிச்சனுங்க. இந்த ஃபோயரை நம்ம டைனிங் ஹால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வாக்கேஜ் லான்ச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஒரு ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாங்க. ஃபஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 15க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் கபோர்டு ஒர்க், ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருக்காங்க. அது போக ஒன் சைடு வால் ஃபுல்லுமே வால்பேப்பருங்க. நல்ல பிராண்டடில் அட்டகாசமான பீச் கலரில் வால்பேப்பர் ஒட்டி டெக்ஸ்சர் ஒர்க் வர்ற மாதிரி மேலே ஃபால் சீலிங்கில் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டினுடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எல்லாம் போக நம்மளுக்கு டாய்லெட்டில் நம்மளாம் 8:30க்கு 4:30 அப்படிங்கிற அளவில் சூப்பராக ட்ரை தனியாக பெட்டு தனியாக கொடுத்து சைடு வால் ஃபுல்லுமே லக்ஸுரியஸாக பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ரீமியம் பிராண்டரில் ஃபிட்டிங் சானிட்டரி வேர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வால் மவுண்ட் போட்டு கிளாஸ் செட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் அவுட் வந்து பார்த்திங்கன்னா கன்சீலில் வச்சு கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசினுக்கு வந்து ஒரு டேபிள் டாப் போட்டு கொடுத்து அதுக்கு வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே மிரர் வச்சு கொடுத்துருக்காங்க.
நல்லா லக்ஸுரியஸாக இருக்கக்கூடிய இந்த வீடு ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காம்பேக்டாக இருக்குது. வாங்க, தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வாலில் மேலே ஃபுல்லு ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கபோர்டு ஒர்க் வந்து மேலே லெஃப்ட்லையும் பண்ணி நல்லா பெருசாக லக்ஸுரியஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷன் யூபிவிசி விண்டோஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்ஸ்லேயும் நல்லா வென்டிலேஷன் வர மாதிரி அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இதுவும் 8.5க்கு 4.5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் அட்டாச்சு பெட்ரூமுங்க. நல்ல லக்ஸுரியஸாக என்ன வேணுமோ அத்தனை விஷயங்களும் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ட்ரை தனியாக பெட்டு தனியாக பிரித்து அதுக்கு நல்லா டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து ஒரு லக்ஸுரியஸாக பண்ணியிருக்காங்க. வாஷ் பேஷனுக்கு வந்து அந்த டேபிள் டாப் கொடுத்து அதை ஒவ்வொன்றையும் நம்மளுக்கு நல்லா மாடர்ன் டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபைபரில் டோர் போட்டிருக்காங்க. கபோர்டு ஒர்க்ஸ் வந்து நல்லா வுட்டனில் நல்லா ஹெவியாக பண்ணியிருக்காங்க. வுட்டன் ஃபினிஷிங்லேயே பண்ணி கொடுத்துருக்கிறது இந்த வீட்டினுடைய சிறப்பு. இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். பாருங்கள், கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பால்கனிங்க. பால்கனி 7:45க்கு 5:15 அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இதில் உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு நன்றி. ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடு அப்படிங்கிறத பாருங்கள், நல்லதாக டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து